அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிரகநிலைகளின் அமைப்பால் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஒருபுறம் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் மற்றொரு புறம் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் கால தாமதம் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அப்படின்னாலும் சிறிது கால தாமதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் நடக்கும். தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது. அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க. நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும். தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளியிடத்தில் உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய எதிரிகளால் சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம். தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலனை பெறுவீங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். முக்கிய நபர்களின் உதவி
கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். தடைபட்ட கல்யாண பேச்சுக்கள் வந்து இனிதாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடும். வீட்டில் விழாக்கோளம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்து அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம்.
கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க.